வெல்கம் டு CutShots. இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், பட்டை சின்ன பீஸ் 2 எடுத்துக்கோங்க, தேங்காய் திருவுனது 1 கப், சீரகம் 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், 4 ஏலக்காய் 4 கிராம்பு எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மட்டன் 1/2 கிலோ, வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன எல்லா பொருட்களையுமே நான் தனித்தனியாக வறுத்து எடுத்து வைக்க போகிறேன். எதையுமே நம்ம கறிக்கிறாமல் வறுக்கணும். மிளகுலாம் இப்போ பட்டு பட்டுன்னு வெடிக்கிறப்ப நம்ம எடுத்துடணும். இப்போ வறுத்த எல்லா பொருட்களையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி மசாலா எடுத்து வச்சுக்க போகிறேன். குக்கரில் 4 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் நம்ம நெய் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம பொன்னிறமாக வதக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்ச பொருளில் இஞ்சி பூண்டை மட்டும் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து வதக்க போகிறேன். மற்ற பொருள்லாம் அப்புறமா ஆட் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறி இதோட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கறியில் தண்ணி விடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ மசாலாவை நம்ம நல்லா சேர்த்து கிளறி விட்டுடணும். நான் எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைஸியாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால நான் காரம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் 5லேருந்து 6 விசில் விட போகிறோம். இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணுறப்பயே நல்ல வாசனையாக இருக்குது. இதோட கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுட்டா மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.